ஹவு டு வாட்ச் நருட்டோ இன் 30 டேஸ். நம்ம நருட்டோ ஷிப்புடன் வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ இப்போ தான் ப்ரோ நான் நருட்டோ கிளாசிக்கே பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் 220 எபிசோட்ஸ் இருக்குது. அது எப்படி ப்ரோ நான் சீக்கிரமாக முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ அந்த வழியை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி 30 டேஸில் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சில மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். நருட்டோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா ஃபில்லர் எபிசோட வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா நருட்டோவில் வந்து 41% ஃபில்லர் எபிசோட் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து எது ஃபில்லர் எது ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எது ஃபில்லர் எது வந்து ஸ்டோரியை பேஸ் பண்ண எபிசோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எபிசோட் 1 to 25 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எபிசோட் 26 வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த முன்னாடி உள்ள 25 எபிசோட்ஸோட ரீகேப் தான் இந்த ஒரு எபிசோடு. அப்புறம் எபிசோட் 27 96 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எபிசோட் 97 வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் 98 100 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து 101 106 வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. எபிசோட் 107 135 வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 136 140 வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. அப்புறமா 141 and 142 வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து பெரிய ஸ்கிப் நடக்கும். ஏன்னா எபிசோட் 143 219 வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து 220 வந்து பாருங்கள். ஏன்னா 220 தான் வந்து லாஸ்ட் எபிசோட்னால அதை வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ மூவிஸ்லாம் நடுவில் இருக்கே அதெல்லாம் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், மூவிஸ்க்கும் ஸ்டோரிஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதாவது நருட்டோ ஷிப்புடனில் தான் ஒரே ஒரு மூவி தான் வந்து அந்த ஸ்டோரியோட சம்மந்தமாகுது. ஸோ மற்றபடி மற்ற எந்த மூவி வந்து ஸ்டோரிக்கும் மூவிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தால் தனியாக வந்து மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நருட்டோ கிளாசிக்கில் வந்து ஒரு 3 மூவிஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா நருட்டோவில் வந்து எல்லா ஃபில்லர்ஸும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஃபில்லர்ஸ்லையும் ஒரு அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம 30 டேஸில் முடிக்கிறதுனால நம்ம வந்து ஃபில்லர்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். நான் வேணா டாப் 10 பெஸ்ட் ஃபில்லர் எபிசோட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து 30 டேஸில் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா எபிசோட்ஸும் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தமாக ஃபில்லர்ஸ் இல்லாமல் நருட்டோ கிளாசிக்கில் எத்தனை எபிசோட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 130 எபிசோட்ஸ் வந்து வருது. அதில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா, அதாவது 5 எபிசோட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 26 நாள்லேயே வந்து உங்களால் நருட்டோ கிளாசிக் வந்து முடிக்க முடியும். அப்படி இல்லை ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4 எபிசோட் பார்த்தா 32 33 நாளுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் ரொம்ப டைம் இருக்குது, ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கணும் ஓகேனா ஓகே தான் பாருங்கள். அப்போலாம் உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து முடிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம நருட்டோ ஷிப்புடன் வந்து ஒரு நாளைக்கு 2 எபிசோட் வந்து போட ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இதுபடி பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 30 டேஸ் ஆகும்னா, அப்போ நீங்கள் 30 டேஸ் வந்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நருட்டோ ஷிப்புடன் வந்து 60 எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பின்னாடி போயிருங்க. முடிந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க உங்களால் வந்து அந்த நருட்டோ ஷிப்புடன் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வந்து கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து சேனல்லே பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நருட்டோ ஷிப்புடன். ஸோ டெலகிராமில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அனிமே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோனி ஆய் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அனிமையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம சோனியா வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ நான் நருட்டோ கிளாசிக் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நருட்டோ ஷிப்புடன் டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து சுத்தமாக ஒரு வேஸ்ட் தான். ஏன்னா நருட்டோ கிளாசிக்கில் தான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து அதோட டெவலப்மெண்ட்டு அது ஒரு பேசிக் ஸ்டோரி எல்லாமே வந்து நம்ம நருட்டோ கிளாசிக்கில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நருட்டோ கிளாசிக் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த ஃபில்லர்ஸ் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கைஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து முடிஞ்சளவு ஷார்ட்டாக வந்து எடுக்கலாம் தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய். நம்ம நருட்டோ கிளாசிக்கில் இருக்கக்கூடிய டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரோட்டாகனிஸ்ட். அதில் 5வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ராக்லி தான். நம்மளோட ராக்லியை பற்றி சொல்லவே தேவையில்லை. நான் காரா வர்சஸ் ராக்லியோட ஃபைட்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம ராக்லியோட மாஸ் நான். 4வது இடத்துல நம்மளோட கக்காஷி எவ்வளோதான் பயங்கரமான ஜுட்ஸுவாக இருந்தாலும் அதை ஒரு நொடியில் வந்து காப்பி பண்ணி நம்மளோட ஆப்போனண்ட்டுக்கே வந்து ரிட்டர்ன் அடிப்பார் நம்மளோட கக்காஷி. 3வது இடத்துல நம்மளோட ஜிராய் சென்சே தான் இருக்காரு. ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபிஸை வந்து உருவாக்கியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம நருட்டோ, பெயின், மினாட்டோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்காரு. 2வது இடத்துல நம்மளுடைய சாஸ்கே தான் சொல்லி ஆகணும். நருட்டோக்கு ஈக்குவலான பவர் வந்து நம்மளுடைய சாஸ்கி வந்து இருக்கு. ஸோ அதனால சாஸ்கே வந்து 2வது போட்டிருக்கோம். அது முதலத்தில் இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்மளோட நருட்டோ தான். ஸோ குராமோட சக்தினால நருட்டோ வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியா இருக்காரு. குராமோட சக்தி மட்டும் இல்லாமல் அவருடைய ஐக்கிய பவர் அவருடைய அந்த விடாமுயற்சினாலையும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியா இருக்காரு. 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண இன்னும் வெறும் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.